மார்ச் 6 இன்றைய புனித கொலெட். கொலெட் 1381 ஆண்டு ஜனவரி 13 அன்று பிரான்ஸ் நாட்டில் கார்பி என்ற இடத்தில் பிறந்தார். நீண்ட காலம் குழந்தை பேரின்றி இருந்த பெற்றோருக்கு முதிர்ந்த வயதில் இவர் பிறந்தார். கொலெட் தன் 17வது வயதில் பெற்றோரை இழந்தார். அதன்பின் தமது அனைத்து செல்வங்களையும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அவர்களின் மகிழ்ச்சியில் மனநிறைவு அடைந்தார். அனைத்தையும் கொடுத்த பின் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையில் இணைந்தார். 1406 ஆண்டு ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு பிரான்சிஸ் அசியார் இவருக்கு காட்சி கொடுத்து கிளாரிட்ஸ் சபையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த கேட்டுக்கொண்டார். முதலில் அச்சமும் குழப்பமும் அடைந்தவர் அதன் பின் தெளிவு பெற்று திருத்தந்தை 12ஆம் பெனடிக்டை சந்தித்து அவருடைய கரங்களில் இருந்து கிளாரிட்ஸ் சபைக்கான உடைகளை பெற்றார். சபையின் குறைகளை களைய திருத்தந்தையின் ஒப்புதலையும் பெற்றார். எதிர்ப்புகள் பல வந்தபோதும் துணிந்து நின்றார். இவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் வெற்றியும் பெற்றார். இவருடைய பணி பிரான்சிஸ்கன் ஆண் துறவியர் மடத்திற்கும் விரிந்தது. தமது வாழ்வில் இவர் புதிதாக 17 கன்னியர் மடங்களையும் 14 துறவு மடங்கள் கட்டியும் புதுப்பித்தும் இருக்கிறார். இந்த துறவு மடங்களில் விதிகளை கடுமையாக்கினார். தொடர் பயணத்தால் நோயுற்ற கொலெட் 1447 ஆண்டு மார்ச் 6 இறந்தார். திருத்தந்தை 7ஆம் பயஸ் 1807 ஆண்டு இவரை புனிதராக அறிவித்தார்.